கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது சங்கீத புஸ்தகம், அதில் 130 சங்கீதம், அதில் 7 வசனம். சங்கீதம் 130:7. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக, கர்த்தரிடத்தில் திருப்பியும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, கர்த்தரை நம்பி இருப்பதற்காக தேவன் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் பாக்கியவான். மேலத்தில் படிக்கிறோம் நம்ம. அப்ப கர்த்தரை நம்பி இருப்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார். நேற்றைய தினம் கிறிஸ்துமஸ் கொண்டாடணும், எல்லாமே சந்தோஷமான காரியங்கள் தான். முந்தா நேற்று கொண்டாடணும், எல்லாமே நல்ல சந்தோஷமான காரியங்கள் தான். ஆனா நம்ம நம்பிக்கை உலகத்தின் மேல இருக்கிறதா, கிறிஸ்துவின் மேல இருக்கிறதா, கர்த்தர் மேல் இருக்கிறதா? இதுதான் ரொம்ப ஒரு காரியம். நம்ம எல்லாம் தேவனை நம்புறவங்க தான், கர்த்தரை நம்புறேன்னு எல்லாமே சொல்றவங்க தான். ஆனா அந்த நம்பிக்கை உண்மையாக இருக்கிறதா, இல்லை வாய் பேச்சோடு இருக்கிறதா? தேவைக்கு நம்பிட்டு தேவையெல்லாம் முடிஞ்சனோ தூக்கி போட்டு போறாப்புல இருக்கோமா? அப்ப நம்மளோட காரியங்கள் எங்கே இருக்கிறது, எப்படி இருக்கிறது? அப்ப நம்ம நம்பிக்கை யார் மேல் வைத்திருக்கிறோம்? உலகத்தின் மேலதான் வாழ்றோம், உலகத்துக்குள்ளதான் வாழ்றோம், உலகத்தின் மேலதான் நம்பிக்கை வைத்தாக வேண்டிய சூழ்நிலை. ஆனா அந்த உலகத்திற்குள்ள மனிதர்களை தேவன் நமக்காக அனுப்புவார். நமக்காக காரியங்கள் செய்வதற்காக, நமக்கு உதவி செய்வதற்காக தேவன் தெரிந்தெடுத்து வைத்திருக்க ஆட்களை அனுப்புவார். அதே நம்ம தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் தான் இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக அப்படின்ற ஒரு வசனம் சங்கீதக்காரர் சொல்றாரு. அப்ப நம்பிக்கை இல்லாதனால்தான் நம்புங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. அந்த நம்பிக்கை என்ன செய்யுமா? கர்த்தரிடத்தில் கிருபை. கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைக்கும் போது தேவனிடத்தில் கிருபை கிடைக்கும். நம்ம கர்த்தரிடத்தில் கிருபை கிடைக்கும். கிருபைனா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், தகுதி இல்லாதவங்களை தகுதிப்படுத்துவது தான் கிருபை. கிருபைக்காக நம்ம ஓடிலாம் வாங்க முடியாது, கடையில் வாங்க முடியாது, வேற மட்டும்லாம் போய் வாங்க முடியாது, கிருபை வாங்க முடியாது. வேணா உலக மக்களுக்கு முன்னால் அவங்க நல்லபடியாக நடிக்கிறது மாதிரி நடித்து அவங்களை ஏமாற்றி அவங்கள்ட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கலாம். ஆனால் கர்த்தரிடத்தில் அது செல்லாது. கர்த்தருடைய கிருபை வேண்டும் என்றால் நம்ம கர்த்தருக்கு பிரியமானபடி நடக்க வேண்டும். அப்ப கர்த்தர் எல்லார் மேலேயும் கிருபையா இருக்கிறார். நல்லோர் மேலேயும் தீயோர் மேலேயும் மழை பெய்யும் அப்படின்னு படிக்கிறோம் நம்ம. அப்ப ஒரே மாதிரி கிருபை எல்லாத்துக்குமே கிடைக்கும் நமக்கு. ஆனா அதை எப்படி நம்ம பெற்றுக்கொள்கிறோம்? நம்ம பெற்றுக்கொண்டு அதை கேட்டபடி எப்படி நடக்கிறோம் என்பதுதான் கிருபையின் காரியங்கள். நம்ம அப்ப தேவன் எல்லாத்தையும் கிருபையால் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். அப்ப கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. திரளான மீட்பும்னா என்ன அர்த்தம்? விழுந்து எந்திரிக்கிறவங்களா காணப்படுகிற மக்களையும் மறுபடியும் எழுந்து நிற்க செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். அதுதான் திரளான மீட்பு. ஒரே தடவை மீட்டுட்டு தூக்கி போட்டு போறது கிடையாது. ஒரு தடவை தண்ணியில் விழுந்தோம் காப்பாத்திட்டோம், அடுத்த தடவை தண்ணியில் விழுந்தோம்னு போட தினமும் இதே வேலையா இருப்போம்னா உலகம் சொல்லிடும். ஆனா தேவன் அப்படி கிடையாது. எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் தூக்கி நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறார். அதனால தான் சொல்றாரு, நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் திருப்பி எழுந்து நிற்பான் அப்படின்னு. 7 தடவை வாழ்நாள் முழுவதும் கிடையாது, ஒரு நாள்ல 7 தடவை விழுந்தாலும் திரும்பி எழுந்து நிற்பான் அப்படின்றதான் வேத வாக்கியம். அப்ப அதுக்காக நான் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், நான் இப்படியே இருப்பேன், கர்த்தர் என்னை மீட்டு கொண்டே இருப்பார்னா அதுவும் ஒரு குறிப்பிட்ட நாள்ல முடிந்து போய்விடும். கர்த்தருடைய கிருபையும் ஒரு நாள் எடுத்துக்கொள்ளப்படும். நியாயத்திற்பின்னால தான் நமக்கு அது சரியான காரியங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆனா அன்னைக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா கிருபையுள்ள தேவன் கிருபையாக இருக்கிற நேரத்திலே அவரிடத்தில் உள்ள மீட்பை, திரளான மீட்பை பெற்றுக்கொண்டு அவர் மேல நம்பிக்கை வைத்து கர்த்தருக்கு உகந்தபடி, கர்த்தருக்கு பிரியமானபடி நடந்து கொள்வதற்காக நாம் ஆயத்தமாவோம். இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தை திரும்பி படிக்கிறேன் பாருங்களேன். இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக. அப்ப நம்ம நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்க வேண்டும். எதுக்காக இந்த நம்பிக்கை வைக்க வேண்டும் என்றால், கர்த்தரிடத்தில் திரும்பியும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. இதை கேட்டுக்கொண்டு தேவஜனமே, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவர் நம்மை நோக்கி வைத்திருக்கிற திரளான மீட்பையும் ரட்சிப்பையும் கிருபையும் பெற்றுக்கொள்வதற்காக கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அறிவுமான மீட் பரலோக பிதாவே, கர்த்தாவே, நாங்கள் உண்மை நம்பும் பொழுது உம்மிடத்தில் கிருபையும் திரளான மீட்பையும் பெற்றுக்கொள்வோம் என்பதை அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. அந்த கிருபையை பெற்றுக்கொண்ட நிலையிலே நாங்கள் நிலைத்து நின்று உங்களுடைய திரளான மீட்பை பெற்றுக்கொண்டு அநேருக்கு சாட்சியாக வாழ்வோம் என்று ஒரு முடிவெடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த நிலையிலே நிலைத்து நிற்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தகப்பனே, உமது திட்டத்தை புரிந்து கொண்டு உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்து உமது கிருபையை பெற்றுக்கொண்டு உமது திரளான மீட்பை பெற்றுக்கொண்டு உமக்கு சாட்சியாக அவர்கள் வாழ்வதற்காக நீர் அவர்களை அழைத்து கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அவர்களை தொட்டு பலப்படுத்தும் அப்பா. வாலிப பிள்ளைகளை தொட்டு பலப்படுத்த மாட்டவரே. இந்த வாலிப வயதிலே உமது கிருபையை பெற்று உமது மீட்பை பெற்று உண்மையில் நம்பிக்கை வைத்து உலகத்துக்கு சாட்சியாக ஒளியாக இருக்க போவதற்காக நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிக்கும் அப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.